தெருவில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த விளையாட்டு வினையாகி சண்டை போட்டுக்கிடுவாங்க. இல்லாட்டினா கோரஸாக கத்துவாங்க. திடீர்னு அமைதியாகுவாங்க. திடீர்னு பார்த்தா ஆட்டையை கிடச்சிட்டு போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வசிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி பசங்க தானே, சின்ன பசங்க தானே, அப்படி ஜாலியாக இருப்பானுங்க. ஒரு சமயத்தில் அடிச்சுக்குவானுங்க, ஒரு டைம் குடிக்குவானுங்க. நம்ம அதை கண்டுக்க வேணாம், பெருசாக எடுத்துக்கலாம்னு விட்டுருவாங்க. ஆனால் இதுவே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு தலைவலி ஆயிரும். ரொம்ப மன உளைச்சல் ஆயிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது இன்னும் எல்லை மீறி என்ன செய்வாங்கன்னா, அந்த விளையாட்டு பசங்களாம் நினச்சின்னா அடுத்த தெரு பசங்க இவங்க விளாட்றோம் இல்லாமல் அடுத்த தெரு இல்லாமல் வெளியிலேருந்து பசங்களை கூப்பிட்டு விளாண்டு இன்னும் பிரச்சனையை பெருசாக்கிட்டுருவாங்க. அப்போ அது வரைக்கும் பொறுத்திருந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, இறங்கி மறுபடியும் ஓடுங்கடா, எல்லாம் எவனும் வலிக்கக்கூடாது, ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி அடித்து படுத்திக்குவாங்க. அந்த வேலையை தான் திருவள்ளூர் பொதுக்கூடத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் செஞ்சுருக்காரு. ஏதோ அவன் வகுத்து பிழப்புக்கு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறான். தெரியுது சில பேருக்கு கம்பி மேலே கத்தி மேலே கரும்பி மேலே நடக்கிறான். அதே மாதிரி சில பேர் மிமிக்ரி பண்ணுறான். ஏதோ அவங்க வகுத்து பிழப்பு நடக்குது, நம்ம இதெல்லாம் கண்டுக்க வேணாம், நம்ம வீட்டில் சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்தார். சின்ன கட்சிகள் தானே அப்படின்ற மாதிரி. ஆனால் ஓவராக போய் அங்கேருந்து டெல்லியில் இருந்தெல்லாம் அரசியல்வாதிலாம் இங்கே பேட்டி கொடுக்குறது, நான் கூட்டம் நீ கூட்டம்னு சொல்கிறது, ரொம்ப இதாக பேசுகிறது, உண்மைக்கு புறம்பெல்லாம் பேசுகிறது, அந்த மாதிரி இருந்ததுனால இப்போ களத்தில் இறங்கி எல்லாருக்கும் லத்தி சார்ஜி விட்டு எல்லாம் ஓடுங்கடா, அங்கேருந்து ஓடி எல்லாம் எடுத்துகிட்டு ஓடுங்க, விளையாட்டு சாமான்லாம் தூக்கிட்டு ஓடுங்க, அந்த பக்கம் ஓடுங்க, எவனும் இந்த தெரு பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டை விட்டு துரத்தை அடிக்கிற மாதிரி மீட்டிங்கில் பேசியிருக்காரு. இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓடி போன பசங்கள்லாம் அப்படியே ஓடி போயிடுவாங்களா, இல்லை போயிட்டு இருந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் கூப்பிட்டு விடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அரசியல் களத்தில்.